Hello everyone, welcome to Talk and Mock. Before analyzing this session, please do subscribe and click the bell icon without fail. For more details, you can go for an Academy Plus subscription. By joining our Talk and Mock Telegram group, you will get updates and PDFs. For further details, please contact Mr. Naresh sir. Good evening one and all. Today we are going to see the editorial section of Hindu newspaper. August 21st, 2020. Less taxing on National Recruitment Agency. Taxing அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா நீட் அ லாட் ஆஃப் தாட்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் யோசித்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு. எதை அப்படின்னா நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி இருந்திருக்கலாம், சேர்கிற மாதிரி ஒரு இதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. A standardized recruitment test is an advance but more jobs are needed. ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வேண்டும் தான். இது ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் தான். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எக்ஸாம்ஸ் வைக்கிறது நல்லது தான். ஆனால் ஜாப்ஸ் வந்து அதிகமாக நிறைய எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் போது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும் போது இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடிட்டர் சொல்கிறாங்க. The Union Cabinet decision to create National Recruitment Agency to conduct a screening examination for non-gazetted jobs. ஸோ non-gazetted ஜாப்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பண்ணி எக்ஸாமினேஷன் ஆள் எடுக்கும் போது எக்ஸாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெஜெட்டட் ஜாப்ஸ்னால் என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் பற்றின அத்தாரிட்டி இருக்கிறது, இதெல்லாமே கெஜெட்டட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாமே கெஜெட்டட் ஜாப்ஸ். நான் கெஜெட்டட் ஜாப்ஸ் அப்படின்னா பேங்க் மேனேஜர், எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஎஸ்என்எல், ரோட்வேஸ், ரயில்வேஸ் இதெல்லாமே நான் கெஜெட்டட் ஜாப்ஸ். ஸோ நான் கெஜெட்டட் ஜாப்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் வச்சு எடுக்கலாம், நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா எலிமினேட் த நீட் ஆஃப் கேண்டிடேட் டு டேக் செப்பரேட் எக்ஸாமினேஷன் ஆஃப் Railway Recruitment Board, Staff Selection Commission, Institute of Banking, Personnel Selection is a welcome administration reform measure. ஸோ இது மூணுக்கும் தனித்தனியாக, இப்போ ஆர்ஆர்பி தனியாக, எஸ்எஸ்சி தனியாக, இல்லை ஐபிபிஎஸ் தனியாக, இந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாமாக ஸ்டாண்டர்டைஸ்டாக வச்சுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெஷர் வந்து வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னு எடிட்டர் சொல்கிறாங்க. ஃபார் சம் இயர்ஸ் த ரயில்வே ஹாஸ் பீன் யூஸிங் கான்ட்ராக்டுவல் லேபர்ஸ். ஸோ கொஞ்ச நாட்களாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸில், ஒப்பந்த அடிப்படையில் ப்ராஜெக்ட்டும் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் த கவர்மெண்ட் சிஸ்டம் ரிமைன்ஸ் அ மேஜர் ரெக்ரூட்டர். கவர்மெண்ட் தான் இதில் மேஜராக இருந்தாலும் ஆனால் இப்போ கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. In March this year, Railway Minister Piyush Goyal told Parliament that 4 employment notification for Group C. ஸோ Piyush Goyal அவங்க வந்து ரயில்வே மினிஸ்டர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா குரூப் சி அப்படின்றவங்க. குரூப் சியில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா நான் டெக்னிக்கல் ஒர்க் பார்ப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளார்க்காக இருக்கிறவங்க, டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபிஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் குரூப் சி கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. இந்த மினிஸ்ட்ரி வேர் இஷ்யூட் இன் 2019 ஃபார் 1.43 lakhs போஸ்ட். ஸோ 1.43 lakhs போஸ்ட் வந்து இருக்குது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசைட்ஸ் அ சிமிலர் நம்பர் செலக்டட் த ப்ரீவியஸ். இதே நம்பர் தான் போன வருஷமும் இருந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வருஷம் 1.43 lakhs அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவரால் த போஸ்ட் கம்மிங் அண்டர் அபெட் of proposed NRA would cover about 1.25 lakhs jobs a year. So இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் அண்டர் இதை சர்க்கிள் பண்ணி அபிட் அப்படின்னா இந்த வட்டத்துக்குள்ளே எதை கொண்டு வராங்க அப்படின்னா நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்குள்ளே இதெல்லாமே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளவு கவர் ஆகும், எவ்வளவு ஜாப்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா 1.25 lakhs, 1.25 லட்சம் ஜாப்ஸ் வந்து இதுக்குள்ளே கவர் ஆகும். ஆனால் ஆஸ்பிரண்ட்டாக இந்த ஜாப்காக ட்ரை பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 2.5 crores ஆஸ்பிரண்ட்.
ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும்னு மெனக்கெடுவாங்க இல்லையா, அவங்க தான் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அபவுட் 2.5 to 3 million பீப்புள்ஸ் வந்து வருஷம் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப கம்மியான போஸ்ட்டுக்கு இவ்வளோ பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளோட நாட்டில் நிறையா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்றத குறிக்குது. The gain from a single examination when offered at district level in regional language as opposed to multiplicity of tests is for fewer location or self-evident. ஸோ இந்த எக்ஸாம் வைக்கிறது மூலமாக இந்த சிங்கிள் எக்ஸாமினேஷனில், அதுவும் ரீஜனல் லாங்குவேஜ்னால் வட்டார மொழி, அவங்களோட மொழியில் எழுதுறது வந்து வரவேற்கத்தக்கது தான். அதே மாதிரி நிறைய டெஸ்ட், இப்போ ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, இது மாதிரி நிறைய டெஸ்ட் இல்லாமல் ஒரே டெஸ்ட் கீழே, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் கீழே ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் கொண்டு வர்றதுனால, இது ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் நடக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னா இது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டுக்கு கீழே மட்டும்தான் வரும் அப்படின்னு ரொம்ப கிளியராக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜோட வெக்காபுலரிஸ் என்ன அப்படின்னா, நான் கெசட்டட் have no authority on behalf of government. அப்போ கெசட்டட்னா என்ன, have authority on behalf of government. நான் கெசட்டட் ஜாப்ஸ் கீழே யார் வருவாங்கன்னா, பிஎஸ்என்எல், இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இவங்க எல்லாருமே வருவாங்க. எலிமினேட் டு ரிமூவ் கான்ட்ராக்சுவல் லேபர் இல்லைன்னா அக்ரிமெண்ட் லேபர். அபிட் அப்படின்னா டு ரீச் இல்லைன்னா ஸ்கோப், இல்லைன்னா இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்சுவலில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க. நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்குள்ளே ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இதெல்லாமே கொண்டு வராங்க இல்லையா, இதை அப்படி சொல்லியிருக்காங்க. ஆஸ்பிரண்ட் having ambition to achieve something, typically to follow a particular career. ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம முன்னெடுத்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஆஸ்பிரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னா கிளியராக எந்த ஒரு ப்ரூஃபோ எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ இதுக்கு தேவை கிடையாது, கட் அண்ட் கிளியராக சொல்கிறது தான் செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் உள்ள அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் would no longer have to travel to urban at considerable expense hardship to take an employment test. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற அவசியமோ இல்லை செலவோ சிரமமோ எதுவுமே இருக்காது. இதெல்லாமே கிராஜுவலாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. opportunity to improve performance subject to age limits and 3-year validity for scores or positive feature. இதில் உள்ள பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஏஜ் லிமிட், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை வந்து இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். வயது வரம்புக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இந்த வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். 3-year validity for scores or positive feature. 3 வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து நல்ல செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. At the long-term relevance of such reforms will depend on the commitment of government to raise the level of public employment and expand service to the public, both of which are low in India. ஸோ இதோட லாங் டேர்ம் ப்ராசஸ் எதை சம்மந்தப்படுத்தி இருக்குது அப்படின்னா, நம்மளோட அரசாங்கத்தை படுத்தி தான் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பை அதிகரிக்கணும், அதே மாதிரி பொது சர்வீஸ், அது ரெண்டையும் அதிகரித்தா மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் ரெண்டுமே லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While announcing the proposal for recruitment agency in her budget speech earlier this year, Finance Minister Nirmala Sitharaman said the NRA would be independent professional specialist organization. NRA National Recruitment Agencyன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதிகமாக இருக்கிறவங்க இதை உள்ளடக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There would also be emphasis on creating advanced online testing infrastructure in 117 aspirential districts, many of which are in state with low social development index. ஸோ இந்த இதுக்கு வந்து இது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எம்ஃபசைஸ் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்பிரன்ஷியல்
டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாவட்டங்கள் இருக்கும் இல்லையா, அவங்கள 117 பேரை வந்து இது பண்ணி அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே அதிகரித்து கொடுத்து அவங்கள இந்த சேவையை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்டேட் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேட் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சமூக வளர்ச்சி இருக்கும்ல, சோஷியல் டெவலப்மெண்ட், இதில் வந்து ரொம்ப பின்தங்கியவங்களாக இருக்காங்க. ஸோ அப்போது இது எந்தளவு சரியாக சேருமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஆஸ்பிரன்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அப்படி இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. These are laudable objectives, but it is relevant to the point that as a share of organized workforce, central government employers appear to be declined. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், laudable objectivesனால் ஒரு புகழுக்குரிய விஷயங்கள் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதுல வந்து இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதிகமான ஆர்வம் வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ இது டீக்ளைண்ட் ஆகிரும், அதான் வீக்கர் ஆகிடும் இல்லை ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ போஸ்ட் ஆர் சாங்ஷன் பீரியாடிக்கலி பட் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரிமைன் அன்ஃபில். புதுசாக நிறைய போஸ்ட் கொண்டு வராங்க, ஆனால் அதிகமான காலி இடங்களை வந்து அதிகமாக ஃபில் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. With growing emphasis on transferring over railway service to the private sector. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ரயில்வே, இந்தியன் ரயில்வே வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, அதை வந்து ப்ரைவேட் செக்டாராக மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், இந்தியா உலகத்திலேயே இருக்கிற ரயில்வே நெட்வொர்க்கில் நம்மளோட இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்குது. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்பி 12.25 lakhs எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. உலகத்திலே லார்ஜஸ்ட் எம்ப்ளாயி, 8th largest எம்ப்ளாயீஸ் கொண்டது நம்ம இந்தியன் ரயில்வே சிஸ்டம். ஸோ இதை வந்து அப்படியே ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ப்ரைவேட்க்கு ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது இவ்வளவு ஃபீச்சர்ஸ், இவ்வளவு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குற ஒரு இதை ப்ரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. தேர் மே பி ஃபியூவர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆன் ஆஃபர் இன் ஃபியூச்சர். ஸோ இது வந்து அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்பு இன்மையை வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர், ஜாப் அண்டர் த சென்டர் predominantly in railways and defense sector constitute around 14% of public employment, with the rest falling within the purview of state. ஸோ இதில் 14% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நம்ம சொல்கிற மாதிரி அந்த நான் கெசட்டட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது 14% இந்தியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டிஃபென்ஸையும் ரயில்வேயையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இப்படி இதனால் ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரிடாமினெண்ட்டாக இதை நம்ம கொண்டு போகிறது வந்து கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதில் வெக்காபுலரிஸ்லாம் என்ன அப்படின்னா, டீக்ளைனிங் டு பிகம் வீக்கர். ஸோ இது அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இனிமேல் எஸ்எஸ்சி கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், நம்மளோட ஆர்வம் வந்து வர குறைஞ்சிரும் அப்படின்றது தான் டீக்ளைன்னு இந்த கான்டெக்சுவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஷன் அப்படின்னா பெர்மிட்டட் ஆர் அலவுட். எம்ஃபசைஸ் அப்படின்னா ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. ப்ரிடாமினென்ட்லி அப்படின்னா மோஸ்ட்லி ஆர் மெயின்லி. ப்ரிவ்யூ அ ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் தாட் ஆர் ஸ்கோப். ஸோ வர ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோப்ஸ் எல்லாமே கம்மியாயிடும் இந்த NRA மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. Reform must therefore have a wider reach to achieve scale. It must be marked by well-defined procedure, wide publicity and open competition. So சில அவங்களோட ப்ரொசீஜர்ஸ், அவங்களோட வரம்புகள் எல்லாமே சரியாகவும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையிலையும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு பப்ளிக்காக அதிகமான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது மூலமாகவும், ஓப்பன் காம்படிஷன், யார் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம். கண்டிப்பாக இது வந்து நேர்மையான வழியில் ஒரு நேர்மையான வழியில் தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்ற அந்த உறுதி இருந்தால் இது வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிசைட் வர்ச்சுவல் எலிமினேஷன் ஆஃப் டிஸ்க்ரீஷன். ஸோ எந்த ஒரு டிஸ்க்ரீஷனும் இல்லாமல் ஒரு நேர்மையான வழியில் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் அ preliminary screening test, the NRA can potentially cut delays which are familiar feature with the government
போஸ்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எனேபிள் வைடர் ஆக்சஸ். எல்லாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில், எல்லாரும் இதை வந்து அட்டென்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்படைத்தன்மை. இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேட்லேருந்து இவ்வளோ ரெக்ரூட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டேட்லேருந்து இவ்வளோ ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா, சவுத் எம்ப்ளாயீஸை வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து எழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கூட இந்த மாதிரிலாம் நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னு அவங்க அறிக்கை திரும்பி தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஒழுங்காக நடந்தது அப்படின்னா இதுக்கு டிரான்ஸ்பரன்சி, டிரான்ஸ்பரன்சி இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் கேண்டிடேட் செலெக்ஷன் மஸ்ட் பி மாடல். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்மே ஒரு மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைசிங் த பார் ஆன் ஸ்பீட். இது கொஞ்சம் வேகமாக எம்ப்ளாய்மெண்ட் ஃபில் பண்ணாத இடங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு அமைத்து தரக்கூடிய வகையில் இது இருக்கணும். எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு பர்சனோட பொட்டென்ஷியல், அவங்களோட எஃபிஷியன்சியை காட்டக்கூடிய வகையில் எஃபிஷியண்ட்டாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். இன்டெகிரிட்டி அப்படின்னா ஆனஸ்ட், நேர்மையாக உண்மையாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடந்தது அப்படின்னா இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெக்காபுலரிஸ் என்ன அப்படின்னா, டிஸ்க்ரிஷன் அப்படின்னா the quality of someone who is careful about what they do or say. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொண்டு வந்ததுக்கு அவங்க உண்மையாகவும் அவங்க என்ன சொன்னாங்களோ அது சரியாக பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்டு, தேர்டு அப்படின்னு நிறைய டயர்ஸ் இருக்கும், நிறைய அடுக்குகள் இருக்கும் எக்ஸாமுக்கு அப்புறம். அதான் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மையாக உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபிஷியன்சி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் எஃபிஷியன்ட் கேண்டிடேட்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா ஆனஸ்ட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடிட்டோரியல். இந்த எடிட்டோரியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கேண்டிட், அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இப்படி இருந்தால் இது நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எடிட்டர் வந்து இதை எடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, that's all for this day. Thank you. Please subscribe Talk and Walk, click the bell icon without fail.